அனைவருக்கும் வணக்கம். இதாண்டா திமுக, இதான் திமுக என்ற பெயரில் இணையத்தை கலக்கும் ஒரு வீடியோ இப்போ ஒரு 24 மணி நேரமாக வைரலாகி வருகிறது. அதை முதலில் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் அதை பற்றிய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். விஷயம் என்ன அப்படின்னா, இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க நம்ம உடன்பிறப்புகள் போராடிட்டு இருக்கிறாங்களா ரொம்ப தீவிரமா. தமிழ் பற்று வந்து கிருகிருன்னு கூட ஓடி போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஊரு தெரியாம மறந்து போச்சுங்க. போயிட்டு அழிக்கிறோம் பாடுறா இன்னைக்கு அப்படின்னு போட்டு இங்கிலீஷ் அழிச்சு விட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? இந்தியை விட்டுட்டு அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துபவர் ஒரு பெரிய மனிதர். அவரு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற அந்த ஸ்லோகன்ஸ், அந்த முழக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் கையை நீட்டுங்க, உறுதிமொழி எடுக்க போறோம் அப்படின்னு எல்லாரும் நீட்டிட்டாங்க. நீட்டிட்டு போராடுவோம் போராடுவோம், தமிழ்நாடே போராடும், தமிழர் உரிமைக்காக போராடுவோம்னு சொல்லணும். நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மனுஷன் பேப்பரை பார்த்து சீரியஸா படிச்சுட்டு இருக்கிறாருங்க. இங்க இந்த ஆள் யாரு? நம்ம ஆளு, நம்ம திமுக கவுன்சிலரு. போராடுவோம் போராடுவோம், தமிழ்நாடே போராடும், திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே அப்படின்னும் போது கப்புன்னு கேமரால மாட்டிக்கிட்டாப்புல. என்ன அப்படின்னா, அந்த வலையில டார்கெட் பண்ணியிருக்காப்புல. வலையில டார்கெட் பண்ணி கொண்டு வந்துட்டாப்புல. போராட்டம் வந்து கிட்டத்தட்ட வெற்றி அடைகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 செகண்ட் யாரும் கண்டுக்காம இருந்திருந்தா போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும். அதுக்குள்ள அலர்ட் ஆயிட்டாங்க. இறுதியில் அந்த போராட்டம் தோல்வி அடைந்து விட்டது. ஆமாங்க. இப்ப இந்த வீடியோ தமிழ்நாடு முழுக்க மட்டும்தான் பரவச்சா அப்படின்னா இல்லைங்க. இந்தியா லெவல்ல பரவ ஆரம்பிச்சு இந்தியா லெவல்ல இருக்கிற பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ட்வீட் பண்ணுறாங்க, பாருங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏயா என்ன சொல்லிட்டு போனேன், நான் களமாட போறேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு போனேன். களமாட போறேன்னு சொல்லிட்டு இப்படி களவாடுற வேலையை பார்த்து மாட்டிட்டு வந்திருக்கிறியே, நீ எல்லாம் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கம் நமக்கு ஏற்படுதுங்க. இன்னொரு பக்கம் இவர் திமுக கவுன்சிலருங்க, ஒரு சர்டிஃபைடு திமுக உடன்பிறப்பு. எப்படி இவர் கேமராவில் சிக்கினார்? எப்படி சிக்கிக்கொள்ளும் வகையில் இப்படி ஒரு செயலை செய்தார்? பொதுவாக திமுக அனுதாபிகள் தானே சிக்குவாங்க. திமுக உடன்பிறப்பா இருக்கிறவங்க இந்த மாதிரி சிக்க மாட்டாங்களே. அப்ப வந்து அவர் உடன்பிறப்பா இருக்கக்கூடிய தகுதியை இழந்துட்டாரா? அவர் சிக்கிட்டார் அப்படின்னும் போதே நாட் குவாலிஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபங்கள் வராதா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் பார்க்கப்பட்டு வருதுங்க. இது இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள், தமிழ்நாடு பாஜக தலைவர், அவர் இருக்க மாட்டாம ஒரு ட்வீட்டை வேற போட்டு விட்டாப்புல. என்ன போட்டிருக்கிறாரு? இந்திய எதிர்ப்பு என்ற போர்வையில் வலையலை திருடும் குன்னூர் நகர்மன்ற 25வது வார்டு திமுக கவுன்சிலர் திரு ஜாகிர் ஹுசேன் திருட்டையும் திமுகவையும் எப்போதும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி இவர் தான் இதை போட்டு விட்டு ஃபுல் வைரல் ஆக்கி விட்டது. இதைத்தான் வட இந்திய லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் இவர் தான் அங்கே வரைக்கும் லிங்க் போட்டு 4 பேர் அனுப்பிச்சுடியா நீங்களும் போட்டு விடுங்கன்னு சொல்லியிருப்பார் போலக்குது. அப்படி நம்ம கௌரவம் கப்பல் ஏறிட்டு இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இதுல ஒரு சங்கடம். எங்களுடைய சக உடன்பிறப்புகள் தான் தர்ம சங்கடத்துல இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் என்ன பண்றது மாட்டிட்டு முடிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு இன்சிடென்ட் வலையில உருவ பார்த்தேன், ஃப்ரெண்ட்லியா தாங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீ 1000 காரணம் சொன்னாலும் இது இதோட நிக்காதே. நம்ம பூர்வீகத்தை தூண்டுவாங்களே, அவனா அடுத்து அங்க மகளிர் அணி மாநாட்டுல இடுப்பு கிளம்பா அப்படின்னு சொல்லி இங்க ஒருத்த எடுத்துட்டு வருவான். இன்னொருத்த வந்து என்ன பண்ணுவான், பரோட்டா கடையில போயிட்டு ஓசி பரோட்டாவை கேட்டு சண்டை போட்டான்னு சொல்லி இன்னொருத்தன் தூக்கிட்டு வருவான். இன்னொருத்தன் இந்த கேப்பு அப்படின்னு சொல்லி இது உண்மை செய்தியா பொய் செய்தியான்னு தெரியல, பணத்துடைய விரல்ல இருக்கிற மோதிரத்தை உருவ பார்த்தாங்க, திமுக கரவேட்டி கட்டியிருந்தா பாருங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் கால் எடுத்து போடுறான். அது மெய்யா பொய்யான்னு தெரியல. இப்படியாக நம்மளை பத்தி பல கதைகளை பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. நம்முடைய அருமை பெருமைகள்லாம் இந்த உலகமே அடுத்து 24 மணி நேரத்துக்கு பேசுமே. இப்படி தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டியே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வேதனையில சக உடன்பிறப்புகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அது நம்ம குறையாவும் சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போன வருஷமே இப்படித்தான் ஒரு சிசிடிவியில ஒரு உடன்பிறப்பு மாட்டிக்கிட்டாப்புல. அதை பார்த்த ஒரு ஆதங்கத்தில் நான் பேசியிருந்தேன், ஐயா நீங்க வந்து தாத்தா காலத்து திமுக அப்படின்ற ஃபார்முக்கு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதுதான் கெத்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க ஆசைப்படுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா தாத்தா காலத்து அளவுல மனநிலையிலேயே நீங்க இருக்கக்கூடாது. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, பார்க்குற இடத்துலலாம் சிசிடிவியா இருக்குது, அங்கங்க கேமராக்கள் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்குது, இதுக்கு முன்னாடி லைவ் கேமரா வேற வச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது என்னதான் மனசுக்குள்ள தாத்தா காலத்து திமுக ஆசை இருந்தாலும் அதோடு இன்றைய தொழில்நுட்பத்தை நீங்கள் கலக்க வேண்டும்.
அப்படி ரெண்டும் கலக்கிற அந்த புள்ளியில தான் நீங்க சரியாக ஒரு தாத்தா காலத்து திமுக வித் டுடேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி உங்களால செயல்பட முடியும். இல்லைன்னா மாட்டிப்பீங்க, அசிங்கப்பட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தோட கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோவை இவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு தான். என்னென்ன பேசுறாங்க பாருங்க. ஏன் நீ வளையல உருவறதுக்கு தான் பிளான் போட்டியா, இல்ல வளையல உருவுற சாக்குல ஏதாச்சும் அத்துமீறல்ல நீ ஈடுபட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. ஏங்க ஒரு திமுக உடன்பிறப்பா இருக்கிறவரு அந்த மாதிரிலாம் கூட திங்க் பண்ணுவாரா? அப்படி கூட அவங்களுடைய மூளை யோசிக்குமா? தப்பான பார்வையில பார்க்கக்கூடியவங்களா பெண்கள் அவங்க? அல்லது திருடணும், ஆட்டையை போடணும்னு நினைக்கக்கூடியவங்களா? திமுக காரங்க எப்படிங்க அவங்கள போய் தப்பா பேசுறீங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்காக போய் வாதாட வேண்டியதா இருக்குது. ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான். மூஞ்சில துப்ப பார்க்கறான். ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி விலகிட்டேன். நம்ம நிலவரம், நம்ம தமிழ்நாடு உரிமைகளுக்காக போராடுறது, இந்தி திணிப்பை எதிர்த்து போராடுற நம்முடைய பகுமானம்லாம் இப்படி இருக்க, என்ன தைரியத்தில் அவர் அந்த வார்த்தையை பேசினாரு அப்படின்ற கேள்வியை சக உடன்பிறப்புகளே கேட்கறாங்க. எவரு அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, சின்னவர் தான். இப்பதான் ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு பேசியிருக்காருங்க. அதாவது தமிழர்களுடைய உரிமையை காக்க இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து 1000 பேர்னாலும் உயிரை கொடுத்தாச்சு காப்பாற்ற நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட்டத்தில் உடன்பிறப்புகளை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடன்பிறப்புகள் உட்காந்து பக்கத்துல 2 பேர் கேட்டிருப்பாங்க போல தெரியுது. செவி வழி செய்தி தானே நம்ம சொல்றோம். ஆமா, யாரை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின் மாதிரி, நம்மளை பத்தி தான் ஏன் பேசியிருக்காரு? 1000 உயிர் கொடுப்பாங்கிறாரு. யார் உசுறு? நம்ம உசுரெல்லாம் மீன் பண்ணி தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன் இரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. அப்ப சொல்லியிருக்காப்புல ஒரு உடன்பிறப்பு, 1000 ரூபா கொடுத்தா தாயா நானே உட்காந்துட்டு இருக்கிறேன். இதுல 1000 உயிரை கொடுப்பன்றது எந்த தைரியத்துல இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க? என்ன நம்பிக்கையில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இவர் ஃபர்ஸ்ட் விடுறாரு? நம்ம கட்சி தலைமை அப்படிங்கிறது 1000 உயிர் கொடுக்கணுங்கிறது உண்மைதான். ஆனா எதுக்கு? தமிழ்நாட்டு உரிமையை காப்பாத்துறதுக்கு இல்ல, திமுக மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு. புரியலையப்பா அப்படிங்கிறீங்களா? ஆடு கோழி அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கணக்குல அறுத்து தள்ள வேண்டியது இருக்குல்ல, அறுத்து வறுத்து தள்ள வேண்டியது இருக்குல்ல. அப்படி 1000 உயிரையும் கொடுத்து 1000 ஓவையும் கொடுத்தா தான் நாங்க போய் அந்த மாநாட்டிலேயே உட்காருவோம். எங்களை போயிட்டு வச்சுக்கிட்டு 1000 உயிரை கொடுத்து தமிழர்களுடைய உரிமையை மீட்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி 2 உடன்பிறப்புகள் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டதாக செய்தி. ஆனா அந்த உடன்பிறப்புடைய உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தானுங்க. நியாயமா தானே பேசுறப்பல மனுஷன். ஆமா, 1000 உயிரை கொடுத்து அதாவது வறுக்க வேண்டியதை வறுத்து, பிரியாணி செய்ய வேண்டியதை பிரியாணி செஞ்சு, இந்த ஈரலு குடலு குந்தாணி அது தனியாக வேற மாதிரி வறுத்து, அப்படி பல வகையாக செஞ்சு வச்சு 1000 ரூபாய் கொடுத்தா தான் நாங்களே போய் உட்காருவோம். அப்படி உட்காந்துட்டு கூட எங்க தலைவர் அங்க மேடையில ஆத்தி நாத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோக்கர் அப்படின்னு சொல்லி எடுத்து போடுவாங்க. யாரையா சொன்ன? தலைவரை சொல்லிங்க, இங்க சீட்ல வந்துச்சுங்க ஜோக்கர் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டு நாங்க அங்க விளையாண்டுட்டு இருப்போம். எங்களை வச்சுக்கிட்டு ஏதோ உயிர் தியாகம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. போன மாநாட்டில் என்ன நடந்தது? பிரியாணி அண்டாவுக்குள்ள உள்நீச்சல் போட்டோம்யா நாங்க. அத்தாசோடு பிரியாணி அண்டாயா, அத்தாசோடு அண்டா அதுக்குள்ள நாங்க உள்நீச்சல் போட்டு, கடல்ல உள்நீச்சல் போட்டு தான் நீ கேள்விப்பட்டிருப்ப. பிரியாணி அண்டாவுக்குள்ள உள்நீச்சல் போட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க போட்டிருக்கீங்கயா. அதுக்குள்ளேயே உள்நீச்சல் போட்டு மீட்டு எடுத்தோம். தமிழ்நாட்டு உரிமை இல்லையானா இல்ல. 4 லெக் பீஸ மீட்டு எடுத்து அதை ஒரு டப்பாவில் போட்டு தூக்கிட்டு போன பூர்வீகமையா எங்க பூர்வீகம். எங்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு உரிமைகளை மீட்போம், அதுக்காக உயிரை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுது. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அமைச்சர் துரைமுருகன் நினைக்கிறேன், ஆமா, ஒரு முக்கியமான அமைச்சர். அவர் ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறாரு. மனுஷன் பேசிட்டு இருக்கும் போதே கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் சரி அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம பாட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு எழுந்திரிச்சு கிளம்பியிருந்தா கூட பரவாயில்லைங்க. உக்காந்துருந்த சேரை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு ஆளுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, நட விட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன குளறுபடி நடந்துச்சுன்னு தெரியல. கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு பேசப்பட்ட எதையோ அவங்க செய்யல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு தாண்டா இது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நஷ்ட ஈடாக உக்காந்து இருந்த சேரை தூக்கி தலைமையில வச்சுட்டு நடந்து போன வரலாறு எங்க வரலாறு. எங்களை வச்சுக்கிட்டு உசுரை கொடுப்போம், உரிமையை மீட்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு பார்த்தல்ல வளையலு, பார்த்தல்ல வாழத்தாரு, எத்தனை வேணும் உதாரணம். ஸோ அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் டென்ஷன் ஆகிற அளவுக்கு இனிமே திமுக தலைமை நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி வசனம் பேசணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.